வணக்கம். பெருமாள்னாலே நம்ம மனசுக்கு வர்றது 4 கைகள் தானே. ஆனா காஞ்சிபுரத்துல ஒரு கோவில்ல மட்டும் அவர் 8 கைகளோட காட்சி தர்றாருன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அட்டம்புயகரத்தானோட இந்த அதிசய வடிவத்தை பத்தி இப்போ நாம பார்க்கலாம். முதல்ல நம்ம மனசுல வர்ற கேள்வியே இதுதான். ஒரு கடவுளுக்கு ஏன் 8 கைகள் தேவைப்பட்டது? அதுக்கு பின்னாடி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் இந்த 8 கை அதிசயத்துக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. சரி, வாங்க முதல் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நாம பொதுவா பாக்குற பெருமாளுக்கு 4 கை தான். ஆனா அட்டபுயகரத்தானுக்கு மட்டும் 8 கைகள். அதுவும் காஞ்சிபுரத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு தனித்துவமான கோலத்துல அவர் காட்சி தர்றாரு. இந்த தெய்வீக கதையோட மையமே இந்த எண் 8 தான். இது வெறும் ஒரு எண்ணிக்கை இல்ல, இது ஒரு பெரிய பாதுகாப்போக சின்னம். அந்த கோவிலோட பேர்லயே இந்த விஷயம் இருக்கு. அட்டபுயகரத்தான் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்டம்னா 8, புயம்னா கைகள் தோள்கள்னு சொல்லுவோம். சுருக்கமா 8 கைகளை கொண்ட இறைவன். சரி, அப்போ இந்த 8 கைகளுக்கான தேவை எங்கிருந்து வந்தது? எல்லாமே ஒரு பெரிய யாகத்துல தான் ஆரம்பிச்சது. ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்ட யாகம். அதுதான் நம்மளோட 2வது பகுதி. கதை எங்க தொடங்குதுன்னா, ஒரு புனிதமான யாகத்துல கூடவே ஒரு தெய்வீக குடும்ப சண்டையும். ஆமா, நீங்க கேட்டது சரிதா. என்ன நடக்குதுன்னா, படைப்பு கடவுளான பிரம்மா காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய யாகத்தை தொடங்குறார். இதனால கோபமான அவரோட மனைவி சரஸ்வதி அந்த யாகத்தை எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல அசுரர்கள் அனுப்புறாங்க. ஆனா அது வேலைக்கு ஆகல. அடுத்து என்ன பண்றாங்க தெரியுமா? வேகவதின்ற ஒரு பெரிய ஆத்தையே உருவாக்கி அந்த யாகத்தை அழிக்க அனுப்புறாங்க. இப்படி ஒரு பக்கம் அசுரர்கள், இன்னொரு பக்கம் வெள்ளோன்னு அடுத்தடுத்த ஆபத்து வந்தப்போ அதை தடுக்க ஒரு பெரிய சக்தி தேவைப்பட்டது. அப்போதான் அந்த தெய்வீக தலையீடு நடந்துச்சு. அதுதான் நம்மளோட 3வது பகுதி. ஒரே நேரத்துல இவ்ளோ பிரச்சனைகளை சமாளிக்கணுமா? அதுக்காக மகாவிஷ்ணு ஒரு புதிய ரொம்ப சக்தி வாய்ந்த வடிவத்தை எடுத்தார். அதுதான் இந்த 8 கை கோலம். இங்க பாத்தீங்கன்னா அந்த 8 கைகள்ல என்ன இருந்துச்சுன்னு தெரியும். வலது கைகள்ல பாருங்க, சக்கரம், வாள், மலர், அம்பு. இடது கைகள்ல சங்கு, வில், கேடயம், கதை. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு ஆபத்தை தடுக்க. இது அவரோட அளவற்ற சக்தியை ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா? ஆனா கதை இதோட முடியல. அவர் வெறும் ஒரு போர்வீரன் மட்டும் இல்ல, பக்தர்களை காக்கும் ஒரு பாதுகாவலனும் கூட. அத பத்தி தான் யானையின் மோட்சம்ங்கிற அடுத்த பகுதியில பார்க்க போறோம். ஆதி மூலமே கேட்டாலே உடம்பு சிலிர்க்குது இல்லையா? கஜேந்திரங்கிற ஒரு யானை ஒரு முதலை கிட்ட மாட்டிக்கிட்டு உயிர் போக போற நேரத்துல போட்டு கத்துன சத்தம் இது. இந்த கதையில ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு தருணம். அந்த குரலை கேட்டதும் அதே கோவில்ல இருக்கிற பெருமாள் தான் அந்த யானை அரசன் கஜேந்திரனை அந்த முதலை கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அதனாலதான் அவருக்கு கஜேந்திர வரதன்னு ஒரு பேரு. அவரோட கருணைக்கு இது ஒரு பெரிய உதாரணம். சரி, அப்போ பிரம்மாவை காத்ததும் சரி, கஜேந்திரனை காத்ததும் சரி, இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? இந்த 8 கைகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன? அத பத்தி தான் நம்ம கடைசி பகுதியில பார்க்க போறோம். முழுமையான பாதுகாப்பின் சின்னம். அப்போ இந்த 8 கைகளோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது வெறும் ஆயுதங்கள் மட்டும் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது உலகத்தோட 8 திசைகள்ல இருந்தும் நம்மள காக்குற ஒரு கவசம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயம், பதட்டம் எல்லாத்தையும் தடுக்கிற ஒரு கேடயம். கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் சரி, வரப்போற பிரச்சனைகளையும் சரி ஜெயிக்கிறதுக்கான ஒரு சக்தி. சுருக்கமா சொல்ல போனா இது ஒரு முழுமையான பாதுகாப்புக்கான அடையாளம். ஆக முக்கியமான விஷயம் இதுதான். அந்த 8 கைகள் வெறும் சண்டை போடுறதுக்காக மட்டும் இல்ல, அது தன்னோட பக்தர்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு வாக்குறுதி, முழுமையான பாதுகாப்பிற்கான ஒரு வாக்குறுதி. சரி, இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என் மனசுல ஒரு கேள்வி. உங்களுக்கு முழுமையான பாதுகாப்புன்னா என்ன? எதை நீங்க அப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.